அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்கள் கரூர் நடந்த சம்பவத்துக்காக ஆறுதல் சொல்கிறதுக்காக போகிறாராம். அதுக்கு சில நிபந்தனைகள் தமிழக அரசுக்கிட்ட வச்சுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி விமான நிலையத்தில் உள்ளே வர்ற இடத்துலையும் வெளியே போகிற இடத்துலையும் ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வேணுமா 1. அவர் ரோட்டில் போகும்போது அங்கீகரிக்கப்படாத எந்த வாகனமும் அவரை தொடரக்கூடாது அப்படின்னு சோதனை சாவடிகளும் மொபைல் ரோந்து பணிகளும் அமைச்சு பாதுகாப்பு கொடுக்கணுமா 2. 3வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் பங்கேற்கிற அந்த விழாவில் சுற்றி 1 கிலோமீட்டர் அளவுக்கு பாதுகாப்பு வளையம் அமைக்கணுமா. அந்த விழாவில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தார்கள், பொறுப்பாளர்கள் மற்றும் பாதுகாப்பு குழு இவங்க தான் இருக்கணுமா, மற்றவங்க உள்ளே வரக்கூடாதான். பொதுமக்களுக்கும் குறிப்பாக ஊடகங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. ஊடகங்களை ஏன் மறுத்துருக்காங்கன்னு தெரியல. இது எப்படி பார்க்குறதுன்னு தெரியல. ஒரு தனி மனிதர் அரசாங்கத்துக்கிட்ட இவ்வளோ நிபந்தனைகள் வைக்கிறாரு அப்படின்னா தப்பு அவர் மேலே இல்லை, மக்களாகிய நம்ம மேலே இருக்குது. ஒரு சிஎம் பிஎம் நம்ம நாட்டோட உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட இவ்வளோ பாதுகாப்பு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. இந்த நிபந்தனைகளை முன்னாடியே அவங்க ரசிகர்கள்ட்டையோ பொறுப்பாளர்கள்ட்டையோ கொடுத்துருந்தா கரூரில் அந்த ஒரு துயர சம்பவமே நடந்திருக்காது அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட ஒரு கருத்து. இது உண்மையிலே பாருங்கள், அந்த நிபந்தனைகள்லாம் படிக்கும்போது எனக்கு ஒரு மாதிரியாகவே இருந்தது. ஒரு தனி மனிதர் ஒரு சினிமா துறையில் அவர் வெற்றியாளராக இருக்கலாம். அவர் அரசாங்கத்துக்கிட்ட இவ்வளோ நிபந்தனைகள் வைக்கிற அளவுக்கு அவரை தலையில் தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கோமோ அப்படிங்கிறது இங்கே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த நிபந்தனைகளை படிக்கும்போது என்னது இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கூட்டம் கூடும் அப்படிங்கிறத கடந்து எதுக்கு அவ்வளோ கூட்டம் கூடணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. எதுக்காக அவ்வளோ கூட்டம் கூடணும்? அது முதலே சொன்ன மாதிரி தான், சப்போர்ட் பண்ணுறத எப்படி சப்போர்ட் பண்ணணுமோ நம்ம அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும். நிபந்தனைகள் நேரம் கிடச்சா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அவரை நம்ம சப்போர்ட் பண்ணுறது சப்போர்ட் பண்ணலை அது விடுத்து, அவரை எப்படி சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். நன்றி.